நம்ம பொதுவா யாராவது பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போற பழக்கம் இருக்கு இல்லையா? சில பேர் அதெல்லாம் பெருசா கடைபிடிக்க மாட்டாங்க. மை பிரசன்ஸ் இஸ் a present to you அப்படின்னு ஸ்டைலா சொல்லிடுவாங்க. பட் அதையும் தாண்டி நம்ம எங்கேயாவது போகும்போது வெறும் கையை வீசிட்டு போகாத அப்படின்னு அம்மா எல்லாம் சொல்ற பழக்கம் இருக்கும். நிச்சயமா நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதுல யார பார்க்கும்பொழுது நம்ம என்ன வாங்கிட்டு போனோம் அப்படிங்கறதெல்லாம் கூட இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி கண்டிப்பா வெறும் கையோட போக கூடாதுங்கிறதுக்கு ஒரு குட்டி லிஸ்ட் இருக்கு. ராஜா, ஒரு பதவியில இருப்பவர்களை நாம வெறும் கையோட போய் பார்க்க கூடாது. குருமார்கள், சரிங்களா, நம்மளோட டீச்சர் ஆகட்டும், இல்லனா ஏதாவது நல்ல விஷயங்களை பிரீச் பண்றவங்களாகட்டும், ஒரு ஆர்ட் டீச்சர் ஆகட்டும், யாராவனா இருக்கட்டும், அந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்கள வெறும் கையோட பார்க்க கூடாது. அண்ட் வயதானவர்கள், வயது மூப்படைந்தவர்களை வெறும் கையோட பார்க்க கூடாது. சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு எதுவும் வாங்கி கொண்டு போய் கொடுக்காம அவர்களை பார்க்க கூடாது. நிச்சயமா ஏதாவது வாங்கிட்டு போகணும். அண்ட் கர்ப்பிணி பெண்கள் விளையாண்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள வெறும் கையோட போய் பார்க்க கூடாது. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி நோய்வாய்ப்பட்டவர்கள், அவர்களையும் நாம வெறும் கையோட போய் பார்க்க கூடாது. இவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட அளவுல, நம்மளால முடிந்த அளவுல என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ அதை கொண்டு போய் வாங்கி கொடுத்து அவங்கள பார்க்கணும் அப்படிங்கறது சொல்லுவாங்க. எனக்கு சொன்னதை நான் உங்க கூட பகிர்ந்துகிட்டேன். டேக் கேர்.